அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, எனக்கு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குதா, உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ஈவினிங் டைமில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு கப்பு நான் வந்து அரிசி மாவு சலிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சூடு என்ன போதுங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் அதை அப்படியே இருக்கட்டும் எடுத்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு 2 கப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பச்சரிசி மாவு நம்ம போட்டு கிண்டும் போது உங்களுக்கு வந்து உபரி ஆகும். அதனால் நம்ம வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வெள்ளத்தை கரைச்சா போதும், நமக்கு பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்லைங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இங்கே லைட்டாக சூடு ஏறி இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கரைஞ்சதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ அதில் இருக்க கல் மண் எல்லாம் நமக்கு வந்து அடியில் தங்கிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தூசு இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்தேன் இந்த வெள்ளை தண்ணி எடுத்து நான் அதோடு ஊற்றிடுறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம ரோஸ்ட் பண்ணி வந்ததுன்னா அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து எல்லாத்தையும் கைவிடாது கலக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கட்டி பற்றக்கூடாது. பாருங்கள், எல்லா மாவுமே நான் கொட்டிட்டேங்க. எல்லாத்தையும் அந்த வெள்ளைப்பாக்கோடு சேர்த்து கலக்கி விட்டுடலாம். திரும்ப இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. அதோட சூட்டோடையே நான் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கைவிடாத ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாவு வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கட்டிப்படலைங்க. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா ஆறின உடனே நான் வந்து இதை கொழுக்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரையுங்க. பாருங்கள், இதை நல்லா ஆறிடுச்சு. நான் கையாலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லா மாவும் நான் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இட்லி குண்டான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் மேலே ஒரு தட்டை வச்சு நம்ம காட்டன் கிளாத் ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து நான் ஒன்று ஒன்றா வச்சிடுறாங்க. நம்ம ஏற்கனவே இது சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆறின உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். குழந்தைங்க கேட்டோடனே ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே இது செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே அந்த அளவுக்கு கரைஞ்சி போச்சுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.